தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 11:4 வாசிக்கிறோம். அவருடைய கண்கள் மனுபுத்தரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறியது என்று சொல்லி தாவீது பக்தன் மிகவும் நேர்த்தியாக எழுதுகிறார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது வாய்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி. இந்த வாய்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி மூலமாக வேத பாடங்கள் கற்றுத்தரப்படுகிறது. அஞ்சல் வழி இலவச கல்வி பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். தேவன் மனிதனை நேசிக்கிறார். மனிதனை எப்படியாவது ஈடுபடுத்த வேண்டும் என்று சொல்லி அவனை ரட்சிக்கும்படியாக அநேக திட்டங்களை தேவன் தெரிந்து கொண்டார். அநேக வழிகளும் அநேக வேலைகளும் ஆச்சரியமானவை உண்டு. அமேசிங் பெக்ஸ் எனக்கூடிய ஒரு யூடியூப் பாடம் இருக்கிறது. Acts 2000 என்று கூடிய வேத பாடம் இருக்கிறது. இங்கே வாய்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி, இது இலவசமான வேத பாடம். அஞ்சல் வழி மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரிதான இலவசமான அந்த வாய்ப்பை ஒருவேளை வாலிய பிள்ளைகள் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை அப்படி வேண்டுமானால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது உங்களுடைய அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆரம்ப நாட்களில் இந்த வாய்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி வானொலி நிகழ்ச்சிகளை ஆரம்பித்த HMS ரிச்சர்ட் ஒரு நாள் வானொலியில் பேசுவதற்காக ஸ்டுடியோவுக்கு சென்று அமர்ந்தார். அங்கே ஜெபித்து கொண்ட போது ஏதோ ஒரு லாரி ஓட்டுறதுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆவியானவர் அங்கே உணர்த்துவது போல அவருக்கு தெரிந்தது. அவர் எவ்வளவோ முயன்றும் அந்த எண்ணத்தை அவரால் மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகவே சோர்ந்து போயிருக்கின்ற அந்த லாரி ஓட்டுநருக்காக அங்கே ஜெபித்தார். அந்த வேளையிலே நெடுஞ்சாலையில் வேகமாக லாரியை ஓட்டி கொண்டிருந்த ஒரு மனிதர் வாழ்வில் சோர்வுற்று வாழ்க்கையை முடித்துக்கொள்ள தீர்மானித்தார். அவரை அறியாமலே அவர் வண்டியில் இருந்த அந்த வானொலி பெட்டியில் கைப்பட்டு விட்டது. அப்பொழுது இந்த வாய்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி எனக்கூடிய அந்த இலவச வானொலி நிகழ்ச்சி அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். அப்பொழுது ரிச்சர்ட் ஒரு லாரி ஓட்டுநருக்காக பாரத்தோடு ஜபிப்பது கேட்டது. லாரி ஓட்டுநர் என்று போதகர் ரிச்சர்ட்சனுடன் அந்த மனிதர் கவனிக்க ஆரம்பித்தார். நண்பனே, நீ எங்கிருந்தாலும் கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். உனக்காக பாரத் சிலுவையில் சுமந்த இந்த இரட்சகர் ஒரு பாரத்தை நீக்கிவிட அவளாயிருக்கிறார். இப்பொழுதே அவருக்கு இடம் கொடுப்பாயா என்று சொல்லி அந்த பேசுவதை லாரி ஓட்டுநர் கேட்டினார். லாரியை சாலகூலமாக நிறுத்தினார். தன்னை இயேசுவுக்கு அந்த நாளிலே ஒப்பு கொடுத்தார். ரட்சிப்பையும் சமாதானத்தை கண்டார். நம்மளை சுற்றிலும் சோர்ந்து போன இதயமும் தளர்ந்த கைகளுமாய் தள்ளாடுகிற முழங்காலும் கொண்ட அநேகர் இருக்கிறார்கள். இவர்களையும் தேவன் நோக்கி பார்த்து இவர்களையும் ரட்சிக்க விரும்புகிறார். இந்த ரட்சிப்பின் வேலையில் ஈடுபடும்படியாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மேலான ஒரு பொறுப்பை கொடுத்துள்ளார். அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன பலவீனமோ என்ன கஷ்டமோ ஒருவேளை நீங்கள் தேர்வு எழுதி கொண்டிருக்கலாம். ஒருவேளை தேர்வு எழுதி கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை என்ன செய்ய போறோம்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் எல்லோரையும் அழைக்கிறார். வேலை செய்கிற பிள்ளைகளையும் தொழில் செய்கிற பிள்ளைகளையும் எல்லோரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இந்த காலவேளை நீங்கள் ஒப்பு கொடுங்களா? இந்த காலவேளை நமக்கு அறிமுகமாக யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் காணப்பட்டால் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, ஆராத முடியாதமான ஆண்டவர் பெரிய கரங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொண்டு அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அநேகர் அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆத்மாவை நீங்கள் ரட்சித்துக் கொள்ள வேண்டும். அங்கே ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவன் வா என்பார்கள். தாகமுழுகிறவன் வரலாம். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் இலவசமாக அந்த வாய்ஸ் ஆஃப் ப்ராஃபஸியை நீங்கள் அறிந்து அஞ்சல் வழி வேதத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி அதை முடிக்கின்ற போது ஒரு அழகான ஒரு சான்றிதழ் கொடுக்கப்படும். அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அப்படி வேண்டுகின்ற பிள்ளைகள் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக அந்த இலவசமாக அந்த அஞ்சல் வழி திட்டம் வாய்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி எனக்கூடிய பாடங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். என்னை தொடர்பு கொள்ள முடியாய் உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதை கேட்டுக்கொள்ள அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் மேலான ஆசீர்வாதத்தை செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.